மறிக்கொழுந்து சாத்தியிருக்கு, பிச்சிப்பு வாசத்தோடு உள்ள உட்காரலாம். வெளியே போனா மரணம் கட்டி இருக்கு, கத்தியோட ஒருத்த உட்காந்துருக்க, நெஞ்சு கீழ் ரத்தமா அடிச்சு வெளியே போட்டுருவான். நீ என்னவா இருக்க போற? அப்படி தர்மத்தின் பாதையில் வழிநடந்து தர்மத்தை நிலைநிறுத்தி ஆண்டவனை அடைவே. ஆனால் கருவறைக்கிற ஆண்டவரோடு மஞ்சளையாக பிச்சிப்பு வாசமாக அமர்ந்திருக்கலாம். இல்ல அதர்மத்தின் பாதைக்கு தான் போவேன், நான் அரக்கனா தான் வாழ்வேன்னா வெளியே பரன்ல நெஞ்சகிரி உட்கார வைக்கலாம். எப்படி வசதி? சரியான டெபரேஷன். ஆண்டவன் வழியில் தர்மத்தை நிலைநாட்டி உள்ளே நாம் இருப்போமானால் ஆண்டவனோடு மஞ்சளையாக மறிக்கொழுந்தாக மலராக அவனோடு இருக்கலாம். சரி, வழிமாறி போறவர்களுக்கு உதாரணம் காட்டுவதற்கு எதிராக வெளியே பரநில நெஞ்சகிரி ரத்தமா வெளியவும் கிடக்கலாம். அவனவன் செய்த விலைக்கு ஏற்றவாறு, மனநிலைக்கு ஏற்றவாறு, வாழ்நிலைக்கு